வேதாந்த டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சியும். இன்றைய நாளானது 18/8/2025 ஆவணி மாதம் 2ஆம் நாள் திங்கட்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். தைரியத்துடன் முன்னோக்கி செல்லக்கூடிய காலகட்டம். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள். நீண்ட நாட்களாக குடும்பத்திற்கு செய்ய வேண்டிய ஒரு விஷயம் தடைப்பட்டிருந்த அமைப்பு நிவர்த்தி ஏற்பட்டு டக்கென்று செய்வது அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் டக்குன்று நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். அனுகூலமான அமைப்பும் சந்தோஷமான அமைப்பும் மிகப்பெரிய மாற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தி கொடுக்கும். வியாபாரத்தில் இருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள், இடமாற்றம், வீடு மாற்றம், உத்தியோக மாற்றம் என்ற மாற்றத்திற்குண்டான அமைப்பு மிகப்பெரிய நம்பிக்கையும் மிகப்பெரிய ஏற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். வியாபாரத்தில் இருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். தொழில் ரீதியாக அனுகூலங்கள் நிச்சயமாக ஏற்படும். எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். லாபம், சந்தோஷம் எல்லாம் காணப்பட்டாலும் மாலையிலிருந்து ஏதோ ஒரு மன அழுத்தம் நீங்களாகவே ஆட்படுவீர்கள். மனிதருக்கு பிடித்த தெய்வ வழிபாடுகளுக்கு இன்று முக்கியத்துவம் கொடுப்பது நன்மையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இழுபறியாக இருந்த காரியங்கள் சிறிது இழுக்கலாம். பொறுமை காப்பது நன்மையை ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறுவதற்குண்டான அனுகூலங்கள் காணப்படும். அசையாமசையா பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை பெற்றுத்தரும். தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் நிச்சயமாக ஏற்படும். வியாபாரத்தில் நல்ல அனுகூலங்கள். புதிய தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நிச்சயமாக அனுகூலங்கள் ஏற்றத்தை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். உத்தியோகத்தில் டக்கென்று நல்ல செய்தி ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தை தரும். மனதில் இருந்த பாரங்கள் மாலையிலிருந்து குறைவது கண்கூடாக பார்க்கலாம். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் டக்கென்று மிகப்பெரிய முன்னேற்றம் நிச்சயமாக ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். மாலை மணி 4:37 வரை சந்திராசிரமத்துக்கு உட்படுகிறீர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அதே சமயம் குடும்பத்திலோ பிள்ளைகள் விஷயத்திலோ வெளியிடத்திலோ எந்த குறைபாடும் காணப்படவில்லை. நீங்களாக ஏதாவது குழப்பிக்கொண்டால் கிரகங்கள் பொறுப்பாகாது. தேக ஆரோக்கியத்திற்கு உடற்பயிற்சியை மறக்கக்கூடியவர்களுக்கு பிரச்சனைகளே. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். மாலை மணி 4:38 சந்திராசிரமத்துக்கு உட்படுகிறீர்கள். தான் உண்டு தன் வேலை என்று சுருங்கிக் கொள்வதும், பெற்றோர் பெரியோருடன் மனமிட்டு பேசுவதும், இரத்த பந்த உறவுகளுடன் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருப்பதும், மனதில் ஒரு இனம் புரியாத ஏதாவது ஒரு சுமை அடக்கி கொண்டே இருக்கிற போல் தோன்றுவது ஒரு பிரம்மை, ஒரு மாயை என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள்.
அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். துணை அல்லது துணைவியாருடன் மனமிட்டு பேசுவது, நீண்ட நாட்களாக இருந்த கஷ்டங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது, மனதில் ஒரு நம்பிக்கையும் சந்தோஷத்தையும் ஏற்படுவது, பணவரவுகளுக்கு உண்டான உத்தரவாதங்கள் ஏற்படுவது, எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலங்கள் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம். வசந்த காலத்தின் அனுகூலம் பெரிய அளவு நம்பிக்கையை நிச்சயமாக ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். பழைய கடன்கள் பைசல் செய்வதற்கும் எதிரிகள் விஷயத்தில் இந்த பதட்டம் குறைவதற்கும் அனுகூலமான காலகட்டம். இழுபறியாக இருந்த தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பெல்லாம் மாற்றமான அமைப்பும் சாதகமான அமைப்பும் சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய இனிமையான சூழ்நிலை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் இருந்த இழுபறியான நிலைமைகள் படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம். தொழில் ரீதியாக இருந்த சிக்கல்கள் தீர்வது ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும். உத்தியோகம் ரீதியாக டக்கென்று எடுக்கக்கூடிய முடிவுகள் பெரிய அளவு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் மட்டும் மனமிட்டு பேசுவதும், குடும்பத்தில் புது உறவுகள், பயணங்கள் சமயத்தில் புதிய அறிமுகத்தில் அதீத கவனமாக இருப்பதும், தேக ஆரோக்கியத்தில் மருந்து மாத்திரைகளை தவற விடுவதனால் தேவையில்லாத ஒரு மனக்குழப்பமோ சங்கடங்களோ ஏற்படலாம். வாகன அமைப்பில் அனுகூலமான செய்திகள் கிடைக்கும். அசையாமசையா பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை ஏற்படுத்தும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.